ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் வச்சுக்கோம். குவான்டிஃபயர்ஸ் குவான்டிட்டி மச், மெனி, ஹவு மெனி, ஃபியூ, லிட்டில் அப்படி பார்ப்போம் இல்லையா, அதுதான். பொசசிவ் அப்படின்னா பொசசிவ் பொசசிவ்னா யாருடையதுன்னு சொல்றது மேம். என்னுடையது, உன்னுடையது, அவனுடையது அந்த மாதிரி சொல்றாங்க. Yes, super. So possessive அப்படின்னா எனக்கு myself, herself, itself, themselves, yourself அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடையது mine, ours, yours இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த possessive. Distributives அப்படின்னா for you, to you, for him. அப்படின்றது நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேல எல்லாத்தையும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச், எவ்ரி. நம்ம கேசஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, காஸ்ட் டைட்டில்ல வந்து நம்ம என்ன கொடுப்போம், ரெஸ்பாண்டன்ட் அண்ட் பெட்டிஷனர் நேம் எழுதும் போது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஒரு ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க, ஓகே, வெர்சஸ் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் குட். இப்போ பெட்டிஷனர் வந்து ரெண்டு பார்ட்டி இருக்காங்கன்னா, எஸ் சார் சொல்லுங்க தேசமணி சார். சொல்லுங்க, என்ன வேர்டு இருக்கும் எதுக்கு மேம்? அதாவது இப்போ பெட்டிஷனர் சைடு இருக்காங்க இல்லையா சார், அதுக்கு ஒரு ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், நீங்களாவே சொல்லிருங்க. சொல்லுங்க. அதாவது பெட்டிஷனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த பெட்டிஷனர்ல ஒரு 4 பெட்டிஷனர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுவோம் அவங்களோட நேம்? ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர், செகண்ட் பெட்டிஷனர், தேர்ட் பெட்டிஷனர் அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே சார், நம்ம அப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஆன் பிஹாஃப் ஆஃப் இல்ல நம்ம ஒன்னு நோட் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் அதர்ஸ், அதர்ஸ், சுரேஷ் அண்ட் அதர்ஸ், அண்ட் அதர்ஸ், அண்ட் அதர்ஸ், அண்ட் அனதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் டிஃபரன்ஸ், அடிஷனல் டு இட் அப்படின்றது இதுல வந்து வரும். ஓகே, சோ இந்த டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஒரு நவுனை வந்து மாடிஃபை பண்றது. நவுன்னா ப்ரீவியஸ்லயே பார்த்திருந்தோம், நேமிங் வேர்ட்ஸ் பார்த்திருந்தோம் இல்லையா, அதை மாடிஃபை பண்றது, அதோட மீனிங்கை வந்து டிஃபைன் பண்ணி கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட்ஸ். சோ இத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ் வந்து ஏ எப்ப யூஸ் பண்ணணும், ஆன் எப்ப யூஸ் பண்ணணும், த எப்ப யூஸ் பண்ணணும், எப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறமா டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா என்ன, குவான்டிஃபையர்ஸ் மச் எப்ப யூஸ் பண்ணணும், மெனி எப்ப யூஸ் பண்ணணும், யா ஃபியூ எப்ப யூஸ் பண்ணணும், ஃபியூ எப்ப யூஸ் பண்ணணும், த ஃபியூ எப்ப யூஸ் பண்ணணும், லிட்டில், த லிட்டில், ஏ லிட்டில் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தென் டிஸ்டிங்டிவ். சோ நெய்தர், எய்தர், நெய்தர், நெய்தர் நார், எய்தர் ஆர் அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டிஃபரன்சஸ், அனதர் எப்ப யூஸ் பண்ணணும், அதர்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கறது என்னன்னா பங்க்சுவேஷன்ஸ். சோ பங்க்சுவேஷன் அப்படின்றது என்னது, யாராவது சொல்லுங்க. பங்க்சுவேஷன் நிறுத்த குறியீடு சொல்லுவாங்க மேம். எஸ், ஓகே. ஒரு சென்டென்ஸ் முடிச்சாக்கா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், கண்டினியூஷன் பண்ணா கமா போட்டு ஸ்டார்ட் பண்றோம், அந்த மாதிரி. ஓகே ஓகே, சூப்பர். சோ இப்ப ஸ்கிரீன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன் இல்லையா, இது யாராவது வாசிங்க. As usual, Gandhiji began to walk to the place of prayer. 10 minutes after, an assassin shoot him. ஓகே ஓகே, சோ இது படிச்சாச்சு. இதுக்கான தமிழ் அர்த்தம் யாராவது சொல்லுங்க. இன்னொருத்தங்க இல்ல அப்படின்னா இதற்கான தமிழ் அர்த்தத்தை கூகுள் டிரான்ஸ்லேட்ல யாராவது ட்ரை பண்ணுங்க. இது அப்படியே தமிழ்ல கூகுள் அடிங்க, அப்படியே கூகுள் அடிங்க. ஒருத்தங்க இதுக்கான அர்த்தத்தை இப்ப சொல்லுங்க யாராவது. வழக்கமாக காந்திஜி பிரேயர் பண்ணக்கூடிய இடத்துக்கு prayer to 10 minutes after and assign shot him. 10 நிமிஷத்துலயே அவங்க வந்து சுடப்பட்டாரு. ஓகே, சுடப்பட்டாரு அப்படின்னு சொல்றோம் நம்ம அசம்ஷன்ல. கரெக்டா? இந்த சென்டென்ஸ்க்கான கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போய் பாருங்க, யாராவது பார்த்துட்டு அதுல வரும், அதை படிங்க.
குயிக்கா இது அப்படியே எழுதி டைப் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க கூகுள்ல. என்னாச்சு கண்டுபிடிச்சீங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு? சொல்றேன் மேம். வழக்கம் போல் காந்திஜி தொழுகை நடக்கும் இடத்திற்கு 10 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு ஆசாமி அவரை சுட்டார். ஓகே, வேற யாருக்கு? வேற யாராவது? ஓகே, சோ இப்ப இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதற்கான டிரான்ஸ்லேஷன் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா, வழக்கம் போல் காந்திஜி இருக்காங்க இல்லையா, அவரை வந்து ஒரு கொலையாளி. ஓகே, இதுல வந்து அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அசாசினேஷன் அப்படின்னா எனக்கு படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பொலிட்டிக்கல் ரீதியாக அந்த டேர்ம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அசாசினேஷன் அப்படின்றது. ஓகே, சோ அதுதான் a person who kills a famous or important person. ஒரு மனுஷனாகவோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்க்காகவோ ஒரு ஃபேமஸான பர்சனை கொலை பண்றதுதான் இந்த அசாசினேஷன். சோ அசாசினி. ஓகே, சோ இதுக்கான அர்த்தம் எப்படி வரும்னா, வழக்கம் போல் காந்திஜி ஒரு ஆசாமி அவரை சுட்டு கொன்ற 10 நிமிடங்களுக்கு பிறகு பிரார்த்தனை செய்யும் இடத்திற்கு நகர்ந்து சென்றார் அப்படின்னு இருக்கும். அவரை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து ப்ரேயர் பண்றதுக்கு போனாரு அப்படின்னு இதற்கான டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஆனா இது தப்பு. எப்படி தப்புனா, இதுல வந்து எந்த ஒரு கன்சர்வேஷன்ஸுமே வந்து இல்ல. இப்ப பாருங்க, as usual காந்திஜி began to walk to the place of prayer. சோ இந்த இடத்துல என்ன வைக்கணும்? இந்த இடத்துல என்ன வைக்கணும்? இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது சொல்லுங்க? செமிகோலன் மேம். செமிகோலன். ஓகே, அதுக்கப்புறம் 10 minutes ஆஃப்டர், 10 நிமிடங்களுக்கு பிறகு and assigning shot him. இப்ப இதற்கான அர்த்தங்களை பாத்தீங்கன்னா, வழக்கம் போல் காந்திஜி பிரார்த்தனை செய்யும் இடத்திற்கு நடக்க ஆரம்பித்தார். அப்பொழுது 10 நிமிடங்களுக்கு பிறகு யாரு இதுல வந்து அசாசினி. ஓகே, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கொலை செய்யப்பட்டார் இவரை அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இப்ப வந்து இந்த இடத்துல இந்த கோலன் இந்த கமாலாம் இல்ல அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங் என்ன ஆகும்னா டோட்டலி மாறிடும். இது இருக்கும் பொழுதுதான் என்ன அப்படின்னா கரெக்டான மீனிங் கொடுக்கும். அதுக்காக தான் பஞ்சுவேஷன் இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்றோம். நம்ம ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், டெப்போசிஷனா இருக்கட்டும், இந்த பஞ்சுவேஷன் எப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, டெப்போசிஷன் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிரான்ஸ்லேஷன்ல. ஓகே, சோ இதுக்குதான் இது வந்து இது எப்ப யூஸ் பண்ணணும், இந்த கமா எப்ப யூஸ் பண்ணணும், இந்த அபாஸ்டர் இருக்கு இல்லையா, டபுள் கொட்டேஷன் எப்ப யூஸ் பண்ணணும், அபாஸ்டர்ஃபி எப்ப யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ்குள்ள நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள். சோ ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்கு? ஏ அண்ட் தேர் இருக்கு. ஓகே, சோ இப்ப காமனா ஏ எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் சொல்லுங்க? ஏ ஆக்சுவலா இந்த ஏ அண்ட் இந்த ஆன் இந்த ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டிஃபனைட் ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஃபனைட் ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த த அப்படின்றது என்ன ஆர்டிகிள்னா டிஃபனைட் ஆர்டிகிள், பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி இருக்கும். அதுதான் டிஃபனைட் ஆர்டிகிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப இந்த ஏ இருக்கு இல்லையா, சோ இதெல்லாம் வந்து என்னன்னா நாட் ஸ்பெசிஃபைடு. இன்டிஃபனைட் அப்படின்னா ஒரு குறிப்பிடாத ஒரு ஸ்பெசிபிகேஷன் இல்லாம இருக்கக்கூடியதுதான் என்ன சொல்லுவோம்னா இன்டிஃபனைட் ஆர்டிகிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். I saw a man standing on the road. அப்ப இதுல a man அப்படின்னு இருக்கு. சோ a man அப்படின்றது யாரோ ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுது, ஒரு ஸ்பெசிஃபையா இல்ல. இந்த இடத்துல தெரியுதா, நான் ரோட்ல வந்து ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு, நான் அவரை பார்த்தேன்னு சொல்றோம். யார பார்த்தேன்னு இருக்கா? இல்ல. சோ இந்த இடத்துல ஏ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த நம்ம வந்து டிஃபனைட்டுக்கு பார்க்கலாம். என்ன அப்படின்னா the boy was run over
was a student of this school. சோ அங்க வந்து ஒரு பையன் கடந்து போய்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையன் வந்து இந்த ஸ்கூல்ல சார்ந்தவன், இந்த ஸ்கூல்ல முன்னாள் மாணவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ அப்ப என்ன பண்றோம், அந்த பையனை ஸ்பெசிஃபை பண்றோம். யாரோ ஒரு பையன் இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டான் இல்லையா. சோ இப்ப பர்டிகுலரா ஸ்பெசிஃபைடா பண்ணும் பொழுது இந்த த அப்படின்றது நமக்கு வந்து வரும். ஓகே, சோ இப்ப எந்த இடத்துல எல்லாம் த ஏ வந்து போடணும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொனன்சியேஷனை வச்சும் இது வந்து மாறும், அதனால கேர்ஃபுல்லா நோட் பண்ணி. ஏ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கான்சனன்ஸ். கான்சனன்ஸ்னா என்னது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கான்சனன்ஸ்னா என்ன, வவல்ஸ்னா என்ன? வவல்ஸ்னா AEIOU மேம். கான்சனன்ட்ஸ்னா அதர் தென் கான்சனன்ட்ஸ். எஸ். சோ ரிமைனிங் அப்ப எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 21 மேம். எஸ், 21. இந்த 21 லெட்டர்ஸ்க்கும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா ஏ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ஏ தான் வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு a boy, a young man, a year, இப்படி வரும். ஓகேவா? சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒய் அப்படின்ற சவுண்ட் இருக்கக்கூடியது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம வந்து ஏன் வந்து ஆன் போடுறோம், ஏன் போட மாட்டோம்ன்றது இந்த இடத்துலதான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். ஒய் ப்ரொனன்சியேஷன் இருக்கணும் எப்பொழுதுமே. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரொனன்சியேஷன் வச்சுதான் ஏ ஆன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இத ரீட் பண்ணுங்க யாராவது, நான் எழுதுற வார்த்தைய. யூனிவர்சிட்டி. ஓகே, அடுத்து யூஸ்ஃபுல், அடுத்து யூரோப்பியன். ஓகே, இத ரொம்ப கேர்ஃபுல்லா ரிப்பீட் பண்ணி பாருங்க. யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி. யூஸ்ஃபுல், யூரோப்பியன், யூரோப்பியன் வருதா? இதோட ப்ரொனன்சியேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வவல்ஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வவல்ஸ்ல கான்சனன்ட்ஸோட சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் ஆகணும். அப்படி ஆனுச்சுன்னா அதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி, யூஸ்ஃபுல், யூஸ்ஃபுல் திங்ஸ் அப்படின்ற யூனியன், யூ வருது இல்லையா. சோ இந்த எங்கெல்லாம் இந்த ஒய்ன்ற ப்ரொனன்சியேஷன் வருதோ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும், ஏ வந்து யூஸ் பண்ணணும். அதாவது யூனிவர்சிட்டி அப்படின்றது AEIOUன்ற வவல்ஸ்குள்ள தானே இருக்கு. அப்ப நான் ஆன் தானே போடணும் அப்படின்னா கிடையாது. the pronunciation is matter. இது என்ன ப்ரொனன்சியேஷன் கொடுக்கு, யூனிவர்சிட்டி, யூன்ற ப்ரொனன்சியேஷன் கொடுக்கு. அப்ப ஏ தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து W ப்ரொனன்சியேஷன். எங்கெல்லாம் வந்து W அதாவது நீங்க நான் சொல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. இவ் அப்படின்றது வரணும், ஃபனடிக்ஸ். ஓகே, இப்ப நான் எழுதுறேன், இதை யாராவது படிங்க. இது என்னது எழுதிட்டு இருக்கிறத படிங்க யாராவது. என்னாச்சு படிங்க யாராவது. ஒன் வே. அடுத்து one man. ஓகே, இத பாருங்க, இதுல W வரும். இட் இஸ் நாட் ஒன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஒன் வே, ஒன் மேன், ஒன் லீகல் எம்ப்ளாயி, 1 rupee. நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க உங்க மனசுக்குள்ளேயே. ஐ மீன் ஓபன் யுவர் மவுத். நீங்க மியூட் பண்ணி தானே இருக்கீங்க, உங்க வாய் ஓபன் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. W சவுண்ட் வரும். இந்த 1 அப்படின்றதுக்கு எப்படி எழுதுவோம், இது ஃபனடிக்ஸ். இது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஃபனடிக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும் 1 அப்படின்றது. சோ இவ் அப்படின்றது எதை குறிக்கி, W. சோ Wன்றது என்ன சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட். ஈவன் தோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே எதுல இருக்கு,
வவல்ஸ்ல இருந்தாலும் அதனுடைய ப்ரொனன்சியேஷன் கான்சனன்ட்ஸ்ல இருந்துச்சுனால் அப்ப நீங்க என்னதான் யூஸ் பண்ணணும்? ஏ தான் யூஸ் பண்ணணும். இப்ப எனக்கு கிளியரா? யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? சோ வை ப்ரொனன்சியேஷன் யூ, வை யூனிவர்சிட்டி யூ வருது இல்லையா? அது அப்புறம் இத படிக்கும் போது ஒன். அப்ப ப்ரொனன்சியேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க வந்து யோசிச்சு பாத்துக்கோங்க வார்த்தைகள் வந்து பயன்படுத்தும் போது. ஓகே, இது வந்து ஏக்கு. தென் ஆன்க்கு நம்ம பார்ப்போம். ஓகே, ஆன் வந்து யூசுவலா நமக்கு தெரியும் வவல் சவுண்டுக்கு முன்னாடி ஏ இ ஐ ஓ யூக்கு முன்னாடி நம்ம இத வந்து பயன்படுத்துவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன்னா, மேல நம்ம பார்த்தோம் இல்லையா ஒய்க்கும் டபிள்யூக்கும், இந்த சவுண்ட தவிர மத்த எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒய் சவுண்டும் இந்த டபிள்யூ சவுண்டும், ஓகே, இது வந்து டபிள்யூ சொல்லக்கூடாது, அதோட சவுண்ட் என்னது? சவுண்டு. ஓகே, சோ இந்த சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட எக்ஸெப்ஷன். ஓகே, இது இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் ஐ, ஆன் எனிமி, ஆன் ஆர்ம் சேர். ஓகே, இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எழுதும் போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹெச் சவுண்ட். ஓகே, ஹெச், the word behind with ஹெச், அந்த ஹெச் வந்து சைலண்டா வந்து இருக்கும். ஓகே, இப்ப நான் எழுதுறேன், இத வந்து வாசிங்க. ஹவர், அடுத்து honest, அடுத்து honorable, honorable. ஓகே, சோ இப்ப இத வாசிட்டோமா? ஆனா இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் யூஸ் பண்ணணும். வைனா இங்க ஹெச் சைலண்ட், இட் இஸ் நாட் ஹவர் ஆர் honest, honorable, அதான் ப்ரொனன்சியேஷன். ஓகே, இது நம்ம ஹானரபிள் அப்படி சொல்லக்கூடாது. honorable judges, ஹெச் வந்து சைலண்ட். ஹானஸ்ட் கிடையாது, honest. ஹவர் கிடையாது, ஆர். அதுதான் இதோட ப்ரொனன்சியேஷன். அதனால இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் வந்து யூஸ் பண்ணணும். அங்க எப்படி ஒய் அண்ட் டபிள்யூ பார்த்தோமோ அதே மாதிரி இங்க என்னது? ஆர், ஆனஸ்ட், ஆனரபிள், இதுக்கு எல்லாமே ஹெச் வந்து சைலண்ட். சோ ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இது கிளியரா? இதுதான் இதோட நுவான்சஸ். ஓகே, தென் இப்ப நம்ம பார்க்கலாம் இதை எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விஷயம் நம்ம பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஏ அண்ட் ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஒரு வீக்கான, ஓகே, ஒரு ஸ்ட்ராங் ஃபார்மேட்டா இருக்காது, ஒரு வீக்கான ஃபார்மேட் இருக்கும் பொழுது இத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒன் அப்படின்ற வார்த்தை ஒரு விஷயத்த பத்தி, ஒரே ஒரு பொருளை பத்தி நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல ஏ அல்லது ஆன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பறவையை பத்தி பேசும்போது, ஒரு சிங்கிள் பேர்டை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஏன் பேர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு கேஸ் ஃபைலோ சம்திங் ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம்னா ஏ கேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள் வந்து சிங்குலர்ல நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஏ அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டாவதா certain அப்படின்றது என்னன்னா, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நமக்கு தெரியும் இது கன்ஃபார்மா இருக்கக்கூடியதுதான், இது வந்து டவுட்டே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஏ அல்லது ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா,
ஒரு சிங்கிள் சென்ஸ்ல கொடுக்கக்கூடியது. ஓகேவா? அதாவது ஒரு சிங்கிள் ஒரு டபுள் மீனிங்ஸ்ல இல்லாம மல்டிபிள் மீனிங்ஸ்ல இல்லாம ஒரு சிங்கிளான அர்த்தத்தை கொடுக்கும் போது ஒரு சிங்கிளான சொற்களை நம்ம பயன்படுத்தும் போது ஏன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா he did not speak a word. அவன் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் ஒரு வார்த்தை கூட பேசல என்னை எதிர்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் a word. சோ இந்த இடத்துல ஏ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னா அது மாதிரி ஒவ்வொரு முறையும், அதாவது எப்படி சொல்றது, மாசம் மாசம் வந்து எனக்கு சேலரி வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப மாசம் மாசம் வந்து இவன் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கான், மாசம் மாசம் நம்ம வந்து பில் பே பண்றோம் அப்படின்ற பட்சத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது எவ்ரி, இதோட கீவேர்டு என்னன்னா எவ்ரி. எவ்ரின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏ அல்லது ஆன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எவ்ரி மண்டே வந்து நான் ஹைகோர்ட் போவேன். ஓகே, சோ இந்த இடத்துல ஏ அப்படின்றது வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், he gets a salary of rupees 2 lakhs every month. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏ மந்த் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு மாதமும் அப்படின்றதுக்கு பதில் ஏ மந்த் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த ரூல் வந்து என்ன அப்படின்னா சிங்குலர் நவுனோட வரும். ஒரு சிங்குலர் நவுன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு காமனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா a dog, அதாவது நன்றி நாய் எல்லாமே ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ a dog is faithful to his masters. அப்படின்னா a dog அப்படின்றது எதை சொல்லுது? இது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஒரு எல்லா விதமான நாய்கள் டாக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? சோ இது வந்து ரெப்ரசன்ட் தி ஹோல் கிளாஸ். இந்த ஒரு இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒரு பர்டிகுலர் டாக மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணல, ஏத்த வீட்டுல இருக்கக்கூடிய நாயை மட்டும் நம்ம சொல்லல, ஸ்ட்ரீட் டாக்ஸ் மட்டும் சொல்லல, இருக்கக்கூடிய எல்லா நாய்களுமே எப்படி இருக்கும், அதாவது காமனா நம்ம வந்து ஒரு பழமொழி மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாய் வந்து நன்றி உணர்வோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஏ அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஒரு சிங்குலர் நவுனா ஒரு காமன் அப்ஜெக்டிவ்க்கு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் நவுன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அத காமனா நம்ம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு he is the வால்மீகி. ஓகே, இவன் வந்து என்னது அப்படின்னு வால்மீகி அண்ட் இன்ஸ்பயர்ட் poet அப்படின்னு சொல்றோம். he is a வால்மீகி and இன்ஸ்பயர்ட் poet. இந்த இடத்துல இந்த வால்மீகி அப்படின்றது என்னது, ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்னது, பர்டிகுலரா ஸ்பெசிஃபை பண்ணுது வால்மீகின்ற பர்சனை. ஓகே, ஆனா இன்ஸ்பயர்ட் poet அப்படின்னா என்னது, ஒரு ஒரு நல்ல ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பொயட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பொயட்டர்ஸ் வந்து இருப்பாங்க, அதுல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்ஸ்பயர்ட் poet அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அதுல வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ காமன் திங். அப்ப எப்பெல்லாம் வந்து இந்த ப்ரொனவுன் வந்து காமனா டிஃபைன் பண்ணி வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏ அண்ட் வந்து நம்ம இந்த டேர்ம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து இந்த ரூல். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டு நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரீட் பண்ணும் போதோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும் போதோ அண்டர்லைன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இது கிளியரா இந்த ரூலிங்? இப்ப புரியாத மாதிரியே இருக்கும். கிளாஸ் முடிஞ்சோம் இல்ல நாளைக்கு மார்னிங்கோ நீங்க வந்து நியூஸ் பேப்பரையும் இந்த கிளாஸையும் கம்பேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணி பார்த்து நீங்களா ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் இந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்காது. இதுதான் கிராமர் படிக்கிறதுக்கான. மேம் அந்த செகண்ட் இயர் சர்டன் அது மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க மேம். சர்டன் அப்படின்றது என்னன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட். நமக்கு தெரியும்ல, ஒரு டவுட்டே இல்லாம ஒரு ட்ரூத்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டை டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதுதான் வந்து சர்டன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், வரேன்.
ஓகே சோ இந்த ஐ மீன் இந்த சர்டனிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எதை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு எத்தனாவது செகண்ட் தானே இது வேர்டு. ஓகே அதாவது ஒண்ணும் இல்ல, அதாவது ஒரு மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எ மேன் கேம் அண்ட் நாக் த டோர். அதாவது எ மேன், இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமுக்கு நமக்கு கொரியர் வருது இல்ல அப்படின்னா வந்து ஒரு போஸ்ட் ஏதோ ஒரு ரிசீவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஓகே நம்ம வந்து ஏதோ ஒரு பார்சல் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிப்போம், அது டெலிவர் ஆகுதுன்னு தெரியும். அப்ப அந்த கன்ஃபர்மேஷன் வர்ற இடத்துல அந்த மென்ஷன் பண்ணும்போது ஏன் அப்படின்றது யூஸ் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லெட்டர் வந்து ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு நான் வந்து எழுதுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிரின்சிபலுக்கோ ஹெச்ஓடிக்கோ நான் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னா அதுல ஏன்றது யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் ஹெச்ஓடிக்கு தான் லெட்டர் எழுதுறேன், ரைட்? அந்த கரஸ்பாண்டன்ட்க்கு தான் நான் லெட்டர் எழுதுறேன். அது பர்டிகுலரா என்ன அப்படின்னா தெரியுது. சோ அந்த இடத்துல நம்ம ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணும்போது ஏ அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணணும். எப்ப வந்து டவுட் இல்லாம இதுதான் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியுதோ அப்ப ஒரு மேனை ரெகனைஸ் பண்ணும் போதோ ஒரு லெட்டரை ரெகனைஸ் பண்ணும் போதோ இல்ல ஒரு திங்ஸை நம்ம ரெகனைஸ் பண்ணும் போதோ அந்த இடத்துல ஏ அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதுதான் த அப்படின்றதுக்கு பதிலு ஏ அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த கடையில 4வது கடையில இந்த ப்ராடக்ட் வித்துட்டு இருப்பாங்க, இது நமக்கு தெரியும். அப்ப இந்த ஸ்ட்ரீட்ல, சோ இந்த 4th ஷாப்ல, சோ அந்த இடத்துல இந்த கன்ஃபார்மா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது இல்லையா, சர்டைன் ஸ்டேட்மெண்ட் தெரியுத இடத்துல இந்த ஏ அப்படின்றத யூஸ் பண்ணணும். இப்ப உங்களுக்கு ஐடியா இருக்கா? தேங்க்யூ மேம். ஓகே சோ இது வந்து ஏ பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஓகே இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த வந்து பார்க்க போறோம். சோ த அப்படின்றது இட் இஸ் குவைட் ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஓகே சோ த வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது எப்பெல்லாம் நம்ம வந்து த யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு திங்ஸ பத்தி, அது வந்து யூனிவர்சல்லி ஐடலா இருக்கும்போது அந்த ஒரு திங்க் தான் இருக்கு, அதோட ரெஸ்பெக்டிவ் கைண்ட்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லுவோம் தெரியுமா? எஸ் கேலப் சார் சொல்லுங்க. Ma'am, this might sound funny, but I want you to clarify me this. If a letter remains silent while we pronouncing something, அப்புறம் நம்ம ஏன் அதை யூஸ் பண்றோம்? லைக் ஹவர் ஆர் யூ சே என்ன சொன்னீங்க, அந்த ஹெச் வந்து சைலண்டா இருக்குன்னு, but still we use that letter. Why? எந்த வார்த்தையில? can you repeat that word? However, you say அது எப்படின்னா ஆர் அப்படின்னு சொன்னீங்க, ஹெச் வந்து சைலண்ட்னு சொன்னீங்க, அது ஏன் சைலண்டா இருக்கு, நம்ம அதையே யூஸ் பண்றோம்? பவர் POWER. No, HOUR, hover. Hour. Yeah, R அப்படின்னு சொன்னீங்க. honorable ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஹெச் வந்து சைலண்டா இருக்கும்னு சொன்னீங்க. ஆமா, அது ஏன் சைலண்டா இருக்கு, நம்ம அது சைலண்டா இருந்தோ அந்த லெட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்? ஆக்சுவலா ஹெச் ஏன் சைலண்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோம் நீங்க கேக்குறீங்களா சார்? எஸ் இட் இஸ் a phonetic word. நீங்க phoneticsல பாத்தீங்களா? இப்ப ஹானரபிள் இருக்கு இல்லையா, அந்த ஹானரபிள் நம்ம நார்மல் ப்ரொனன்சியேஷன் ஹானரபிள், அது அப்படியே நீங்க ஃபனட்டிக்ல எழுதுங்க. அந்த ஃபனட்டிக் லெட்டர்ஸ் நம்ம நெட்ல அவைலபிளா இருக்கும், அதை எழுதி பாருங்க. அதை ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்களா? நெவர். ஓகே நான் வந்து ஃபனட்டிக்ஸ் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஓகே சோ அதுலதான் எனக்கு ஞாபகம் இல்ல, நிறைய லெட்டர்ஸ் வரும், அதுல எனக்கு தெரிஞ்சது ஒன். இதோட ஃபனட்டிக் இப்படி எழுதுவோம். ஓகே இதோட ப்ரொனன்சியேஷன் எனக்கு மறந்துருச்சு. அப்ப வின் வின் அப்படின்னு வரும், வோன் அப்படின்னு வரும்போது அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து வரும். சோ அதே மாதிரிதான் இந்த ஹவர்
இந்த ஹானரபிள் இதுக்கெல்லாம் இந்த ஹெச் வந்து சைலண்ட், அதோட நேச்சர், அது ப்ரொனன்சியேஷன் ஆஃப் வேர்டே வந்து என்ன அப்படின்னா சைலண்டா தான் ப்ரொனவுன்ஸ் ஆகும். நீங்க வந்து யூ கேன் ட்ரை வித் ஃபனட்டிக் வேர்ட்ஸ், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. Okay, okay, ma'am. Okay, thank you. So after completion of the session வந்து you can go with internet or else வந்து phonetics letters இருக்கு நம்ம alphabet மாதிரியே. எப்படி வந்து நமக்கு இங்கிலீஷ்ல கான்சனன்ட்ஸ் வவல்ஸ்னு இருக்கோ அதே மாதிரி தமிழ்ல வந்து உயிரெழுத்து மெய் எழுத்து அப்படின்லாம் படிப்போம் இல்லையா? சோ அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா phoneticsலயுமே இருக்கு. உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துன்னு இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் தெரியும். Thank you, sure. Yes, Bhuvaneshwaran sir, you are right. So sir பாருங்க இது போட்டிருக்காங்க, இஸ்லாண்ட் கிடையாது, ஐலாண்ட், எஸ் சைலண்ட், KNOW, நோ அப்படி கிடையாது, நோ. The pronunciation of the word is no. ஐலாண்ட் இது இஸ்லாண்ட் கிடையாது. சோ இந்த மாதிரி இது எல்லாமே இங்கிலீஷ்க்கு பின்னாடி வந்து ஒரு ஃபனட்டிக் ப்ரொனன்சியேஷன் இருக்கு. அந்த ஃபனட்டிக் ப்ரொனன்சியேஷனை வச்சுதான் நம்ம வேர்ட்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணுறோம். அதை வச்சுதான் எப்ப ஏ போடணும், ஆன் போடணும், டே போடணும் அப்படின்றது வந்து சில இடத்துல வந்து மாறும். அதனால எல்லாருமே வந்து ஃபனட்டிக்ஸ் கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ வித் ஃபனட்டிக்ஸ். ஓகே ஓகே எஸ், அது வந்து சார் இப்போ வந்து போட்டிருக்காங்க பாருங்க, பிசிக்காலஜி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அது கிடையாது, தட் இஸ் சைக்காலஜி. த வேர்ட் பி இஸ் சைலண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூ ஆர் ரைட் சார். ஓகே, ஸோ இப்ப தே பாக்குறோம். ஸோ தே வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபையா யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் த சன், த மூன், த எர்த். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இதனுடைய கைண்ட்ஸ் வந்து வேற எக்ஸிஸ்ட் ஆகி இருக்காது. ஓகே, அதாவது இது வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒன்லி ஒன் இன் நேச்சர். இது என்ன செய்யாது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்ல வந்து இருக்காது. ஓகே, இந்த இடத்துல தே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு திங்ஸ பத்தியோ பர்டிகுலரான ஒரு பர்சனை பத்தியோ நம்ம டிஃபைன் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பர்சனை பத்தி ஆல்ரெடி நம்ம பேசிருப்போம், ஒரு பர்சனை பத்தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரைப் பண்ணிருப்போம். அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு I saw a beggar near the bus stop. So நான் வந்து பெகரை வந்து என்ன அப்படின்னா பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து பார்த்தேன். ஓகே, பஸ் ஸ்டாப் கிட்ட பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் வந்து பார்த்ததுக்குமே என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து யாஸ்கம் கேட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அது எப்படி, the fellow அப்படின்னா அவரு என்ன பண்ணாரு, came to me and stretched out the hands அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஃபர்ஸ்ட் விஷயத்துல பாருங்க a beggar அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து பாருங்க the fellow நம்ம டிஸ்கிரைப் பண்ணல, ஏன்னா முன்னாடி இவரை பத்தி தான் பேசியிருக்கோம். அடுத்து கண்டினியூவா என்னது, இவரை பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா the அப்படின்றது வரும். ஓகே, இதோட ரூல் என்ன அப்படின்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருப்போம், அந்த திங்ஸோ அந்த பெர்சனை பத்தி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருப்போம். அதை தொடர்ந்து அவரை பத்தி பேசும்போது தே யூஸ் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கு அடுத்த ரூல் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனை ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி மீன் பண்ணி பேசும்போது, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியே போய் விளையாடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வெளியே போய் விளையாடுறதுன்னு என்னது, ஸ்ட்ரீட்ல எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அப்ப இந்த ஸ்ட்ரீட், இந்த ரோடு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது. சோ எப்பவுமே வந்து என்னன்னா டியூஸ்டே நான் அந்த மார்க்கெட்டுக்கு போய் நான் வந்து வாங்கிட்டு வந்துருவேன். சோ அப்ப என்னது, இந்த மார்க்கெட்ல டியூஸ்டே என்ன போடுவாங்க, வாரச்சந்தை அப்படி வீக்லி மார்க்கெட்ஸ் போடுவாங்க இல்லையா? சோ அதுதான். சோ யூஸ்வலா போறக்கூடிய விஷயங்கள், யூஸ்வலா நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம டிஃபைன் பண்ணும்போது தே அப்படின்ற டேர்ம் வந்து வரும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு சிங்குலர் நவுன், ஆனா அது அதோட ஹோல் கிளாஸையுமே டிஃபைன் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிங்குலர் அது என்ன பண்ணும்,
ஹோல் கிளாஸையுமே டிஃபைன் பண்ணும். தி சில்ட்ரன். அப்ப எல்லா குழந்தைகளை பத்தியுமே டிஃபைன் பண்ணுது. த ஸ்டூடெண்ட்ஸ், த லோட்டஸ். ஸோ எல்லா பூக்களையும் பத்தியுமே பேசுது. ஃபார் எக்ஸாம்பிள், த லோட்டஸ் இஸ் a lovely flower. அப்ப இந்த ஃபிளார்ல என்ன அப்படின்னா லோட்டஸ் அப்படின்றது லவ்லி ஃபிளார். சோ இது எல்லா லோட்டஸையுமே, இது வந்து தென்காசியில இருக்கக்கூடிய லோட்டஸ் மட்டும் பத்தி பேசல, எங்கெல்லாம் லோட்டஸ் இருக்கோ எல்லா லோட்டஸ பத்தியுமே வந்து பேசுது. அதே மாதிரி த கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு சொல்றோம். த கேமல். சோ த கேமல்னா என்னது? வெறும் வந்து சஹாரா டெசர்ட்ல இருக்க கேமல் பத்தி மட்டுமா நம்ம பேசுறோம்? இல்ல, எங்கெல்லாம் டெசர்ட் இருக்கோ எல்லா டெசர்ட்லயுமே வந்து என்ன அப்படின்னா கேமல்னா என்னன்னா அதோட ஷிப் அப்படின்னு நம்ம வந்து பேசுறோம். சோ ஒரு சிங்குலர் சென்டென்ஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ஹோல் கிளாஸையே டிஃபைன் பண்ணுது இல்லையா? இந்த கேமல் அப்படின்றது என்னது? எல்லா டெசர்ட்டையுமே டிஃபைன் பண்ணுது. சோ அப்ப இந்த இடத்துல த அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா த வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிவர் நேம் மென்ஷன் பண்ணும்போது, ஒரு சி அல்லது குரூப் ஆஃப் ஐலாண்ட் பத்தி பேசும்போது, மவுண்டைன் ரேஞ்சஸ் பத்தி பேசும்போது யூஸ் பண்ணணும். ஆனால் ஸ்பெசிபிக்கான மவுண்டெயினை பத்தி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த கங்கா, த அமேசான் ஃபாரஸ்ட் இல்லையா, தி பசிபிக் ஓஷன், தி ஹிமாலயா, த அந்தமான் இப்படின்னு பேசலாம். ஆனா மவுண்ட் எவரெஸ்ட பத்தி நம்ம சொல்றோம், கஞ்சன்ஜங்கா பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல த யூஸ் பண்ணக்கூடாது. தி மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, சோ நம்ம வந்து காமனா ரிவர், சி இதெல்லாமே ஓகே, ஐலாண்ட்ஸ் எல்லாமே. இந்த மவுண்டன் ரேஞ்சஸ் காமனா பேசும்போது த யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபைடா மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்லும் பொழுது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ண கூடாது த அப்படின்ற வார்த்தை. ஓகே, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு புக் நேம் யூஸ் பண்ணும் பொழுது, ஒரு புக் நேம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த புக். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்ட் நேமோ இல்ல ஏதோ ஒரு புக்கோ தான் கொரியன், சம் வாட் எவர் இட் இஸ். சோ இப்ப வந்து இப்படி எழுதணும். ஆனால் எப்ப இந்த த யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா அந்த ஆத்தர் நேமை எழுதிட்டு பக்கத்திலேயே அந்த புக் நேம் நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா வால்மீகிஸ் ராமாயணா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ வால்மீகி தி ராமாயணா அப்படின்னு எழுதக்கூடாது, ஏன்னா ஆத்தர் நேம் இருக்கு. சோ ஆத்தர் நேம் வந்து ஒரு புக்கை பத்தி நம்ம எழுதுறோம்னா அந்த இடத்துல த யூஸ் பண்ணக்கூடாது. வால்மீகிஸ் ராமாயணா அப்படின்னு எழுதணும். வால்மீகி த ராமாயணா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஆனா வெறும் ராமாயணா அப்படின்னு கிடையாது, த ராமாயணா. சோ இண்டிவிஜுவலா எழுதையில நம்ம இந்த மாதிரி எழுதணும். ஓகே, சோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அடுத்து வந்து ப்ராப்பர் நவுன். ஒரு ப்ராப்பர் நவுனு காமன் நவுனா டிஃபைன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா என்ன சொல்லலாம் இதுல வந்து, ஓகே இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்னா இது ஸ்பெசிஃபை பண்றது ஒரு நேம். காளி அப்படின்ற ஒரு நேம் எழுதிக்கலாம். ஓகே, சோ காளி இஸ் த ஷேக்ஸ்பியர், த டிராமாயிஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐன்ஸ்டைன் இஸ் த நியூட்டன்ஸ், த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் அவர் ஏஜ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது ஒரு காமனான ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டிராமாயிஸ்ட பத்தியோ இல்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட பத்தியோ காமனா நம்ம டிஃபைன் பண்ணும்போது, ஒரு ப்ராப்பர் நவுனை வச்சு காமனா டிஃபைன் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னா த அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன். ஸோ இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வந்து ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அட்ஜெக்டிவ் அது வந்து நவுன் சென்ஸ உருவாக்கும். அந்த நவுன் எப்படியா இருக்கும்னா ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், the rich must help the poor. சோ இதுல வந்து புவர் அப்படின்றது என்னது, நிறைய ஏழை மக்கள் இருப்பாங்க இல்லையா, அத வந்து குறிக்கக்கூடியது. the richன்றது யாரு, the rich people who is in wealthy stateல இருப்பாங்க இல்லையா, அதுதான். சோ இந்த அட்ஜெக்டிவ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நவுனை வந்து டிஃபைன் பண்ணுது.
எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா ப்ளூரல் ஃபார்மேட்ல. சோ இந்த இடத்துல த அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ த எஜுகேட்டட் ஷுட் டீச் த இல்லிட்ரேட். எஜுகேட்டட்னா என்னது? கல்வி கற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கல்வி அறியாமையால இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியை கற்பிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது த எஜுகேட்டட் ஷுட் டீச் த இல்லிட்ரேட். சோ த எஜுகேட்டட், சோ எஜுகேட்டட் என்னது? கல்வி கற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா should treat the illiterate people ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். சோ இந்த இடத்துல த அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து எங்க த வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட்வர்ப், வேர்போட ஆக்ஷனை எக்ஸ்ட்ரானரியா சொல்றதுன்னு நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது த மோர் யூ ஸ்பீக், அதாவது நீ ரொம்ப பேசிட்டே இருந்தனா குறையாதான் உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? த மோர் தேக்கே த மோர் தேவை, அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன தேவைகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் அடிஷனல் டு த வெர்ப். சோ அட்வர்ப்ஸ்லாம் நம்ம எழுதும் போது அந்த இடத்துல த அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது? இப்ப சில இடத்துல எல்லாம் பார்த்திருப்போம் ஆர்டிகிள்ஸே இல்லாம இருக்கும், ஆனா அங்கெல்லாம் போட்டு நம்ம எழுதிட்டு இருப்போம். அப்படி எழுதக்கூடாது. எப்பன்னா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நேமோ ஒரு பிளேஸோ, அதாவது ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். ஓகே, சோ ப்ராப்பர் நவுன். சோ ப்ராப்பர் நவுன் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அ ப்ராப்பர் திங். இட் இஸ் அ ப்ராப்பர் திங். அதுக்கப்புறமா எவரெஸ்ட் is the highest peak in the world. Highest peak in the world. So இப்ப இது என்ன பண்ணுது? ப்ராப்பரா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுது. இந்த இடத்துல இந்த ஆர்டிகிள்ஸ் போடணும்ன்ற நெசசிட்டி வந்து கிடையாது. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இட் டினோட்ஸ் த குவாலிட்டி. நீ எப்படி வந்து இருக்க, நீ பொறுமையா இருக்கியா, நீ லேசியா இருக்கியா, கோபமா இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த தன்மை, இந்த நேச்சரை பத்தி நம்ம சொல்லும் பொழுது யூஸ் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேஷன்ஸ் அண்ட் பிரிசர்வ், அதாவது நிறைய கோட்ஸ் பார்த்திருப்போம் நம்ம, பழமொழிகள் பல சொற்கள் எல்லாம் பார்த்துப்போம். அதுலலாம் பாத்தீங்கன்னா இந்த த எல்லாம் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் இருக்கும். சோ இந்த மாதிரியான ப்ராவர்ப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இட் டினோட்ஸ் த குவாலிட்டியை வந்து அது டிஃபைன் பண்ணும். விஸ்டம் இஸ் பெட்டர் தென் ரிச்சஸ், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்லாம் நம்ம வந்து பார்ப்போம். தேர் ப்ரிவென்ஷன் அப்படின்லாம் இருக்காது. இட் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். அதோட குவாலிட்டி பத்தி டிஃபைன் பண்ணும். தேர்ட் வந்து என்னன்னா மெட்டீரியலிஸ்டிக்ஸ் நவுன். அதாவது நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸாவே. சோ அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். த அயன் அப்படின்னு எழுத தேவை கிடையாது. த அயன் அவ்வளவுதான். இப்ப வந்து தாஜ்மஹால் எல்லாமே என்ன அப்படின்னா ஒயிட் மார்பிள் அப்படின்றது இந்த பில்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஒயிட் மார்பிள், இந்த அப்படின்னு போடணும்னு அவசியம் இல்லை. சோ இட் இஸ் அ ஒயிட் மார்பிள் அப்படின்னு நம்ம எழுதினாலே போதும். இந்த பாத்திரங்கள்லாம் வந்து என்னன்னா சில்வர் அண்ட் கோல்டா தான் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அதோட விட்டா போதும். த சில்வர் அண்ட் த கோல்ட் அப்படின்னு போடணும்னு அவசியம் இல்லை. தீஸ் வெஷல்ஸ் ஆர் மேட் இன் த சில்வர் அண்ட் த கோல்ட் அப்படின்னு போடணும்னு கிடையாது. கண்டினியூவாவே சில்வர் அண்ட் கோல்டு அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ மெட்டீரியல் நேச்சரை பத்தி பேசும்போது நம்ம ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து காமன் நவுன். அதுக்கப்புறமா என்னன்னா காமன் நவுன். சோ இதுவுமே வந்து என்னன்னா இந்த ப்ராப்ஸ் வரும். மேன் இஸ் மார்ஷியல், அனிமல் ஹாவ் அ அன்டெவலப்டு பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சென்சஸ் பத்தி டிஃபைன் பண்ணும்போது. சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா காமன்ல சொல்லும் போது போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி டிரான்சிட்டிவ் வெர்ப் நம்ம ப்ரீவியஸாவே பார்த்திருப்போம். டிரான்சிட்டிவ் வெர்ப், அதாவது டிரான்சிட்டிவ் வெர்ப் பிளஸ் நவுன். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் he left school at early age. அவன் சின்ன வயசுலயே படிக்கிறத என்ன பண்ணிட்டான்னா டிராப் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல he left the school அப்படின்னு போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இட் டிரான்சிஸ்ட் த ஆப்ஜெக்ட். டிரான்சிஸ்ட் வெர்ப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்?
இந்த verb என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட டிஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட டிஃபைன் பண்ணும். சோ இந்த லெஃப்ட் இவன் வந்து ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டான் எப்ப, சின்ன வயசுலயே, ஏர்லி ஏஜ்லயே. சோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இல்ல என்ன ஒரு ஆர்டிகிளோ போடணும்னு நெசசிட்டி கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஒரு புக் நேம், ஒரு டைட்டில் போடும்போது அதுக்கப்புறம் ப்ரீபோசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ப்ரீபோசிஷன் பிளஸ் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து we can travel by road. இந்த இடத்துல நான் there போடுவேன்னு போடக்கூடாது. ஸோ ப்ரீபோசிஷன் வரக்கூடிய இடத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இத வந்து யூஸ் பண்ண கூடாது. ஸோ அட் டின்னர், ஸோ பை, இன்னு இதெல்லாம் வரும்போது இந்த ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ். சோ இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இப்ப புரியாத மாதிரியே இருக்கும், இல்ல சுத்தமா புரியவே இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பட் நீங்க என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் சொன்னதை புரிஞ்சாலும் புரியாட்டாலும் எழுதி வச்சுட்டு நீங்க நியூஸ் பேப்பரோ ஒரு ரீட் பண்ணும் போதோ கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்ல அப்படின்னா கிராமர் புரியவே புரியாது. நான் இப்ப சொல்றேன், நடத்தி இருக்கிறது இது புரியுமா அப்படின்னு கேட்டா புரியாதுதான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனா இதை நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியாது கிராமர் பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் முடிஞ்சுச்சு. சோ நெக்ஸ்ட் போலாமா? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் போலாமா? ஓகே, சோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா நான் என்ன சொல்லிருந்தேன், யாராவது சொல்லுங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஒன்னு பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது பர்టిక్యులரா. எஸ், திஸ், தட், தீஸ், தோஸ், ஹியர், தேர் இதெல்லாம் வரும். சோ திஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? திஸ் ஃபார் இஸ்னா இது, சரி, தட் அது, தீஸ், இவைகள், தோஸ், அவைகள், ஹியர், இங்கே, தேர், அங்கே. எஸ், சூப்பர் சார். சோ இதுதான். சோ திஸ்ஸும் இந்த தீஸும் இருக்கு இல்லையா, அதாவது திஸ் அண்ட் தீஸ் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நியர்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட மென்ஷன் பண்றது. திஸ் பென், திஸ் புக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றது. ஓகே, சோ இந்த தட், அதாவது இந்த தட், இந்த தோஸ் வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியதை யூஸ் பண்றது. யூஸ் பண்றது. திஸ் புக் அப்படின்னா கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ். ஓகே, தீஸ் புக்ஸ் அப்படின்னா புக்ஸ் எல்லாமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திஸ் ஃபார் சிங்குலர், தீஸ் ஃபார் ப்ளூரல், தட் ஃபார் சிங்குலர், தோஸ் ஃபார் ப்ளூரல். ஓகே, அதாவது திஸ் அப்படின்றது ஒரு புக் நம்ம கிட்ட, இப்ப என் முன்னாடி ஒரு நோட் இருக்கு அப்படின்னா சிங்குலர் சென்ஸ்ல இருந்துச்சுன்னா அப்ப திஸ் யூஸ் பண்ணணும். என்கிட்ட 4-5 புக் இருக்கு அப்படின்னா தீஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அங்க வந்து ஒரு புக்க பார்த்தேன் அப்படின்னா தட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டோஸ் வந்து எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பார்க்கும் பொழுது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திஸ் flat is very costly. So இந்த flat என்னது ரொம்ப காஸ்ட்லியான, எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராம் lives in that house. அவன் அந்த வீட்ல என்ன பண்றான், வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் இதுல சொல்றது. அங்க இருக்கிற எல்லா லேண்டுமே அவனுக்கு சொந்தம் தான்ப்பா அப்படின்னா those lands அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம டெபோசிஷன்ல இந்த வார்த்தைகள் பயன்படுத்துவோம். அதே மாதிரி டீட்ல வரும். சோ ஜட்ஜ்மெண்ட்லயுமே வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டேர்ம் நம்ம வந்து எழுதும் போது கேர்ஃபுல்லா வந்து எழுதுங்க. ஓகேவா? சோ ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இந்த 302 கேசஸ் எல்லாம் எழுதும் போது இந்த கன்சியூம்டு லிக்கர் இல்ல பாய்சன்ஸ்
இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவோம். ஹியர்னா இங்க, தேர்னா அங்க, நமக்கு தெரிஞ்சது. சோ இதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ். இது கிளியரா? ஆர் யூ கிளியர் வித்? எஸ் மேம். சோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் முடிச்சாச்சு. சோ குவான்டிஃபையர்ஸ் கொஞ்சம் லென்த்தா இருக்கும், நம்ம இத லாஸ்டா பார்ப்போம். இப்போ பொசசிவ். சோ பொசசிவ் அப்படின்றது என்னது? பொசசிவ் எஸ். பொசசிவ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ அல்லது அந்த பொசஷனை பத்தி மென்ஷன் பண்றது. மைன், அவர், யோர், his, her, one's, herself, themself, myself, itself. இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டேட்மெண்ட்ல வரும் இல்லையா? இதுதான் என்னன்னா பொசசிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியதான் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ். சோ இதுதான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கு. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ் அப்படின்றது என்னெல்லாம் வரும்னா ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர். ஓகே. சோ ஈச் அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குரூப்ல ஒரு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன் இருக்காங்கன்னா அதுல ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனை நம்ம வந்து பிக் பண்ணி எடுக்கும் போது, ஒரு பர்சனையோ ஒரு ஆப்ஜெக்டையோ இண்டிவிஜுவலா நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், each member of this group என்ன அப்படின்னா has a book. சோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர் கிட்டையுமே என்ன அப்படின்னா புக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றது. எவ்ரி அப்படின்றது என்ன அப்படின்னா it denotes the all persons அல்லது ஆல் த ஆப்ஜெக்ட பத்தி அல்லது திங்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரீவியஸ் என்ன சொல்லிருக்கேன், மாசம் இவன் வந்து சேலரி வாங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருந்தோம்? எவ்ரி மந்த். சோ ஐ கோ டு Madras High Court on every Monday. So every Tuesday. So define பண்ணி எழுதுறது ஒவ்வொன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் என்னன்னா எவ்ரி. ஓகே. சோ அதுக்கப்புறமா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எய்தர். சோ எய்தர் அப்படின்றது நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எய்தர்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே. சோ நெய்தர் அப்படின்னா நெகட்டிவ். இந்த எய்தரோட பேரிங் வேர்டு தான் ஆர். நீங்க சென்டென்ஸ்ல எய்தர்ன்னு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆர்ன்ற வார்த்தை இருக்கணும். நெய்தர்ன்னு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நார்ன்றது வரும். ஓகே. சோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சோ எய்தர் அப்படின்றது என்னன்னா 2 ஆப்ஷன் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட் த டெஸ்ட் today or tomorrow. You can write the test. You can either write the test today or tomorrow. So either or என்ன அப்படின்னா it gives the ஆப்ஷன் வந்து கொடுக்கும். ஒண்ணு இன்னைக்கு எழுதலாம், இல்லைன்னா நாளைக்கு எழுதலாம். ஆனா இது எதான் டிஃபைன் பண்ணுது? எழுதலாம்ன்றதான் டிஃபைன் பண்ணுது. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை தான் டிஃபைன் பண்ணுது. சோ எய்தர் ஆர். இப்ப நெய்தர் அப்படின்னா எனக்கு காஃபியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது. ஓகே. எனக்கு இன்னைக்கும் டெஸ்ட் எழுத பிடிக்காது, நாளைக்கும் டெஸ்ட் எழுத பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ லைக் நெய்தர் காஃபி நார் டீ. Neither today nor tomorrow. So neither today nor tomorrow. So நிறைய பேர் neither போட்டுட்டு இந்த இடத்துல ஆர் போடுவோம். அந்த மாதிரி எய்தர் யூஸ் பண்ணிட்டு நார் போடுவோம். அப்படி போடக்கூடாது. சோ எய்தர் அப்படின்றது அப்படின்றது பாசிட்டிவ். சோ n அப்படின்றது நெகட்டிவ். சோ இத வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ். சோ அடுத்து வந்து இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா
differences. So differences அப்படின்றது என்னன்னா additional to this அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது another and others. இந்த another அப்படின்னு எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்னுக்கு மேற்பட்ட, அதாவது ஒரு பர்சனை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் டு ஒன் அப்படின்னா another அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம். ராமன் another அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதே இது அதர்ஸ் அப்படின்னு எப்ப மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா அடிஷனல் டு ஒன் ஆர் மோர். அதாவது ராமு, மோகனு, சுரேஷ், ரமேஷ் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ராம் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது வெறும் ராம் அண்ட் மோகன் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ராம் அண்ட் அனதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சோ இதுதான் என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். சோ இது கிளியரா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? மேடம் இந்த ஈச் எவ்ரி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே சார், ஓகே. சோ ஈச் எவ்ரி, சோ ஈச் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பெர்சனையோ ஒரு ஆப்ஜெக்டையோ பண்றது. ஈச் அப்படின்றது இட் கிவ்ஸ் த ஸ்பெஷல் கேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு நுவான்சஸையுமே நம்ம கவனிக்கிறது தான் என்னன்னா ஈச் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி அப்படின்றது என்னன்னா எல்லா மெம்பர்ஸுமே, எவ்ரி மெம்பர் ஷுட் அட்டெண்ட் தி செஷன்னா குரூப்ல இருக்க எல்லா மெம்பரும் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஈச் மெம்பர் ஷுட் மீட் மீ அப்படின்னா ஒவ்வொரு மெம்பரும் நீங்க என்ன பார்க்கணும். ஸோ எவ்ரினா என்னது, குரூப்பா கலெக்டிவா சொல்றது. ஈச் அப்படின்றது என்னது, தனிப்பட்ட முறையில வந்து சொல்றது. ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நடந்ததை ரீகால் பண்ணி எனக்கு நோட்ஸ் மெயில் பண்ணுங்க அப்படின்னா ஈச். ஓகே, ஸ்பெஷல் கேர். ஸோ எவ்ரி அப்படின்றது என்னன்னா குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்ல எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் குரூப் ஷுட் சென்ட் மீ த என்ன அப்படின்னா ரீகால் அல்லது ரிவிஷன் லிஸ்ட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னா கலெக்டிவா சொல்றது. ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் ஈச் அண்ட் எவ்ரி. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், ஓகே. ஸோ இதுதான் வந்து எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்டிகிள்ஸ்லாம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா டெமான்ஸ்ட்ரேட்டிவ்லாம் பார்த்துட்டோம், பொசசிவ்னா பார்த்தாச்சு, டிஃபரன்சஸ்னா பார்த்துட்டோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து பார்த்துட்டோம். இன்னும் இந்த குவான்டிஃபையர்ஸ் மட்டும் இருக்கு. ஓகே, இந்த குவான்டிஃபையர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் ஸோ குவான்டிஃபையர்ஸ் பார்த்துடலாமா இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? பரவாயில்ல, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் மேடம். நெக்ஸ்ட் கிளாஸ்லயா? சரி, ஓகே. ஓகே, ஸோ அப்ப செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே மேடம். ஸோ ஆக்சுவலா என்னன்னா இந்த கிராமர் வந்து ரொம்ப புரிய வைக்கிறதுக்கு கஷ்டம். ஏன் அப்படின்னா இது புரிய வைக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் இந்த கிராமர். ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணலன்னா நான் நடத்துனது எல்லாமே ஜீரோ, வேஸ்ட். அதனால நீங்க பர்சனலா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நானே சொல்றேன், இதை நடத்தும் போது புரியாத மாதிரிதான் இருக்கும், ஆனா இதை அப்ளை பண்ணாதான் புரியும். இதுக்கு ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு மேம் அவங்க இருக்காங்களான்னு தெரியல, ஜெயமீனா மேம் இருக்கீங்களா? இல்லன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயமீனான்னு ஒரு மேம் இருக்காங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல எதெல்லாம் அட்வர்பு எதெல்லாம் அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே அனுப்புனாங்க. எனக்கே ரொம்ப ஆசையா இருந்துச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட். எனக்கே அதை படிச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எதெல்லாம் அட்ஜெக்டிவ், எதெல்லாம் இன்ட்ராகேஷன், எதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளமேட்டரியா இருக்கு, எதெல்லாம் கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டே அவங்க வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப எனக்கே ரொம்ப ஒரு நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜட்ஜ்மெண்ட்ல எப்ப திஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, தட் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்ப ஈச் எவ்ரி எல்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி ரீட் பண்ணுங்க. இனிமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும் போது எல்லாருமே கிராமரை மைண்ட் பண்ணிக்கிட்டு ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஓகே, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லலாம்.
சோ நெக்ஸ்ட் கிராமர் கிளாஸ்ல என்ன எதெல்லாம் பெண்டிங் வேணும்? டென்சஸ் கேட்டிருந்தீங்க. வேற மேடம் உங்க வருஷப்படியே நடந்தேங்க மேடம். இப்போதான் அப்படிதான் இங்கிலீஷை படிச்சிட முடியும்னு தோணுது எனக்கு. ஓகே சார், ஓகே ஓகே. அது மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது முடிஞ்சால் ஃபனடிக்ஸ் பாருங்க. பட் ஃபனடிக்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணல. பட் பாத்தீங்கன்னா அந்த கேலப் சார் சொன்ன மாதிரி தான் அந்த சைக்காலஜி, ஐலாண்டு அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷனுக்கு எப்ப யூஸ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இஃப் நீ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஃபனடிக்ஸ்ல, அந்த உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய் எழுத்து அப்படி எதுவும் வேணும்னா என்கிட்ட நான் மெட்டீரியல் நான் வச்சிருக்கேன் எழுதுனது. அதான் நீங்க பேசுறது கேட்கவே இல்லை சார். கேட்கவே இல்லையா? இவ்வளவு நேரம் பேசினேனே. ஐயோ கேக்குது மேம். கேட்டுச்சு மேடம். அதுக்கப்புறம் இல்ல, அந்த மெட்டீரியலுக்கு அப்புறம் எதுவுமே கேட்கல. கேட்கலையோ? அப்படியே அந்த மெட்டீரியல் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். ஃபனடிக்ஸ் தானே சார்? அதேதான் மேம். சார் நீங்க எனக்கு அந்த ஆனர், ஆனரபிள், ஆர் இதெல்லாம் எனக்கு நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நான் அனுப்புவேன். அப்ப எனக்கு அந்த மெட்டீரியல் வேண்டாம் மேம். இல்ல சார், அது ட்ரை பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். Yeah, நல்லா sure, I will try. ஓகே, நல்லா இருக்கும்.